எப்படி ஆந்திர பகுதியை ஆந்திரர்கள் ஆளுகிறாரோ தெலுங்கர்கள் ஆளுகிறார்களோ தமிழர்கள் தலைமை பொறுப்பிலிருந்து புரியுது சார். நீங்க கட்சி ஆரம்பிச்ச பிறகு நீங்க சொல்றது தமிழர் நிலப்பரப்பு தமிழர் உயர் தலைமை பதவியிலிருந்து ஆளணும்னு. அப்ப எடப்பாடி பழனிசாமி ஆளும்போது கட்சியை கழிச்சிட்டு போயிட்டீங்களா? ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு பாரு, நமக்காக அம்பட்டு போலும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. புதுசா ஒரு பீஸ் வந்து சிக்கிருக்கு, ஸ்ரீதர் அப்படிங்கிற அந்த பீஸ். ஒரு வேஸ்ட் பீஸ் வருது, அடி வாங்கறதுனே அளவெட்டு செஞ்சாம இருக்கான். போய் வா, போய் புறா சார். புது பீஸ். வழக்கமா மாமா பைய கரிகஞ்சி இந்த சீமானவங்க அடிச்சடிச்சு நமக்கும் போர் ஆகி போகுது. இவங்க மகரக்கட்டையில வச்சாலும் வியூஸ் போக மாட்டேங்குது. டேய் என்னடா மூஞ்சி இது, இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. ஒரு போஸ்ட்மார்ட்டம் நடந்திருக்கு. லிட்டரலா இந்த சன் நியூஸ்ல வந்து ஒரு போஸ்ட்மார்ட்டம். ஏது போஸ்ட்மார்ட்டம் சொன்னா அதெல்லாம் ஏற்கனவே செத்து போன பீஸ். என்ன அர்த்தம்? நீ ஒரு போன அர்த்தம். நீ பட்டு பேசி வைக்காத, கேஸ் போட்டு விட்டுருப்போம். வழக்கறிஞர் சீதரண்ணே, தயவு செஞ்சு வெளியில நீங்க வழக்கறிஞர் சொல்லிடாதீங்க. ஒரு சாதாரண ஒரு கேள்வி, தமிழ் தேசியம்னா என்ன, வாட் இஸ் தமிழ் தேசியம், கட்சியினோட கொள்கை தானே. வாட் இஸ் தமிழ் தேசியம்ங்கிற கேள்விக்கே தெரியாம திருன்னு முடிக்கிற. தயவு செஞ்சு வெளில போய் வழக்கறிஞர்னு சொல்லாதீங்கண்ணே. நான் லாயர் இல்ல, டீ கடை ஞாயிறு. கோட்டெல்லாம் போட்டிருக்கா, குளிருக்கு போட்டிருக்கு சார். நீங்க வேற. இப்ப அண்ணன் என்ன பேசிருக்காங்க பாப்போம். எல்லா தம்பி தங்கைகளுக்குமே அவர்களுக்கு தமிழ் தேசியம் என்றால் என்ன என்று ஒரு பார்வை இருக்கிறது. அது என்னன்னுதான் முதல்ல இருந்து கேக்குற, அவர் சொல்றதே இல்ல. டேய் கேக்குறாருல, சொல்ல வேண்டியதானே. அது நீ மட்டும் கேட்கலேந்திரா, மொத்த தமிழ்நாடுமே அவங்க கிட்ட ஏப்பா தமிழ் தேசியம் அப்படின்னா என்ன பாடு, ஊரை எப்படி கொள்ளையடிக்கிறது கூடி பேசுறதா. தமிழர்கள் ஆள வேண்டும். இந்திரகுமாருக்கு வந்து இப்ப கிளியரா சொல்லுங்க சொல்றாப்புல. அவர் கிளியரா சொல்லுங்க ஸ்டேட்மெண்ட் கிளியரா மக்கள்கிட்ட புரிய வேணும். வளைய விரிச்சிட்டு வா வா வளைய விரிக்கிறான், வம்பளுக்கிறானே, வாயை கொடுத்து வாயில உன்னோட ஊர்ல சாமி. ஏன்னா இப்படி ஒரு அப்பாவி பீஸ் சீமான், இப்படி ஒரு அப்பாவி பீஸ் அனுப்பிச்சு அதை அடிவாங்கிறத பார்த்து ரசிக்கிறியே தம்பி. இப்ப சந்தோஷம் தானே. மேல போய் சாட்ட திரும்புறாங்க ஊன்னு சொல்லி பேசுறான்ல. இப்ப இவன் இந்த டிபேட்ல போயிட்டு உட்காந்துருக்கலாம்ல, ஏன் போக மாட்டேன்? போயிட்டு தானே இருக்கிறான். இன்னைக்கு பிஸியா இருந்திருப்பாங்க. எது இங்க நான் ஒரே பிஸி. எப்படி ஆந்திர பகுதியை ஆந்திரர்கள் ஆளுகிறாரோ தெலுங்கர்கள் ஆளுகிறார்களோ, கன்னடர்கள் வாழ்கிற மாநிலத்தை கன்னடர்கள் ஆளுகிறார்கள், கேரளாவில் இருக்கிற எப்படி மலையாளிகள் ஆளுகிறார்கள், அதுபோல தமிழர் நிலத்தை தமிழர்கள் தலைமை பொறுப்பிலிருந்து நீ கேட்டது கரெக்டான கேள்விதான். முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தமிழரா? இந்த கேள்வி இருக்குல்ல. கலைஞர் தெலுங்கர், கலைஞர் மகன் முக ஸ்டாலின் தெலுங்கர், முக ஸ்டாலின் மகன் உதயநிதி தெலுங்கர் அப்படின்னா ஓ மகன் மாவீரனும் தெலுங்கர் நாயா? அத சொல்லு. அந்நியார் பிறந்த விட ஆந்திராவாக இருந்தாலும் புகுந்த வீடு தமிழ்நாடு. ஆகவே இவர் ஒரு தமிழச்சி. ஆந்திரால இருந்து வந்தா எப்படா மரத்தமிழ்ச்சி பூசாம புழுவுறான். நீ எப்படி பிறமொழி பேசக்கூடிய தெலுங்கு பேசக்கூடிய கயலுடைய கல்யாணம் பண்ண? இப்படி நீங்க என் பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுத்தீங்கன்னா என் பேர்ல உள்ள சலூனை உங்க பேருக்கு எழுதி வைக்கிறேன். அந்த டீலிங் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இல்லப்பா, அன்னைக்கு வந்து நான் அறிவு இல்லாம காதலிச்சிட்டேனப்பா. அன்னைக்கு வந்து நான் வந்து பெரியாரிஸ்டா இருந்தேன், அதனால நான் வந்து காதலிச்சேன். இன்னைக்கு வந்து நான் தூய தமிழ் குடியா மாறிட்டேன், அதனால என் பொண்டாட்டி டைவர்ஸ் பண்றேன். பண்ண தைரியம் இருக்கா உனக்கு? ஏ மானம் கட்டவனே, பண்றியாடா? என்னங்க பெரியவரை இப்படி திட்டுறீங்க? யாரு இவனா பெரியவன்? இவன் சில்ற பையங்க. தள்ளி உட்கார்றான். பாத்தீங்களா, சில்றங்கறத கன்ஃபார்ம் பண்றான். இப்ப நான் என்ன கேக்குறேன், உன் பையன் மாவீரன் உன்னை எப்படி வீட்டுல கூப்பிடுறான்? அப்பா அப்படின்னு கூப்பிடுறானா? பாபா ஏமிரா பாபா, ஏமிரா பாபா அப்படின்னு கூப்பிடுறானா? உன் வீட்டுல உன் மகனுக்கு தமிழ சொல்லி கொடுக்குறியா இல்ல தெலுங்குல பேச கத்து கொடுக்குறியா? அத சொல்லு பாரு. நீ ஏன்னா அழுகுற அழுதுக்கு இருக்க நீ. நீங்க கட்சி ஆரம்பிச்ச பிறகு நீங்க சொல்றது தமிழர் நிலப்பரப்பு தமிழர் உயர் தலைமை பதவியிலிருந்து ஆளணும்னு. அப்ப எடப்பாடி பழனிசாமி ஆளும்போது கட்சியை கழிச்சிட்டு போயிட்டீங்களா? இப்ப நான் என்ன சொல்றது, இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு படிக்க பாக்குறானே. இவங்கிட்ட போய் நான் என்ன பேசுவேன்? குணசேகரன் நடுவில் வந்து ஒரு சம்பவம் செஞ்சாரு பாருங்க. அதுக்கப்புறம் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவரால் பேசவே முடியல. அந்த கேள்வி கேட்ட உடனே டோட்டல் ஆஃப். யாரு? நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த நண்பர் ஸ்ரீதர். எதுக்கு இப்படி போய் அடி வாங்கிட்டு வந்தீங்க? நீங்க வேற அம்மா அடியே நான் என்ன அமௌண்ட் கொடுத்தா வாங்கிட்டு வரேன்.
வேணாங்க அடிச்சு நொறுக்கி நிரப்பி அனுப்புறாங்க. அப்ப எடப்பாடி அவர்கள் வந்து உங்களுடைய வரையறைப்படி உங்களுடைய லேப் டெஸ்ட் படி அவர் தமிழர் தானே, அப்ப நீங்க கட்சியை கலைச்சிக்கிட்டு நீங்க பேசாம போக வேண்டியது அப்படின்னு அந்த காலில் கிடக்கிற ஷூவை கழட்டாம செருப்பை கழட்டாம சும்மா பலார் 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 நடிக்கலாம். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். இன்னைக்கு அண்ணன் எங்கெல்லாமே பிரஸ் மீட் தராரோ அங்கெல்லாம் அதை கேட்பாங்க, எங்க அவங்க கட்சிக்காரன் சொல்லியிருக்கான், இப்ப திரும்ப அண்ணனுடைய அஜெண்டா பூரா கட்டு போகும், இந்த கேள்விக்கு பூரா பழிச்சு கொண்டு இருக்கும். குமாருக்கும் கட்சிக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. நான் அவரை எந்த சூழ்நிலையிலும் எந்த காரணத்திற்காகவும் சந்தித்ததே இல்லை. இது என் தமிழ் தாயின் மீது ஆணை. அவர் தமிழ் தேசியம் அடைஞ்சிட்டோம்ல. அப்ப இல்ல, தமிழர் தலைமையில் ஆட்சி ஓ பன்னீர்செல்வம் ஆண்ட போது தமிழர் பச்சை தமிழர் தலைமையில ஆட்சி நடந்தது. யோசிக்கிறாப்ல என்ன சொல்லலாம், இப்ப நான் என்ன சொல்றது, அப்ப விட்டுட்டு போயிருக்கலாம். இவளுக்கு பேட்டியை முடிக்கிறக்குள்ள என் வேட்டியை உரி உள்ள இருக்க போட்டி எடுத்தாலும் எடுப்பாங்க இருக்கேன். கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சு விடுங்கம்மா, அம்மா கரையில கொஞ்சம் வேலை இருக்கு. நாம் தமிழர் கட்சியை கலைத்து விட்டதா? இதான் கேள்வி. கலைக்கணும்ல, தமிழ் ஆட்சி செய்யறதானே உங்களுக்கு நோக்கம். நீங்க கட்சியை கலைச்சிட்டீங்களா? கலைச்சிட்டு போக வேண்டியதானே. தீப்பொறி இப்ப நீ ஆவேசப்பட்டு வெளியே போன சோத்துக்கு பிச்சை எடுக்கணும். பல குப்பத்தட்டிகள் எச்சியில கிடைக்காம சுரிநாய்குடைய வெறிநாய்குடைய கறி வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். திராவிட கோட்பாடை கொண்டு வைத்துக் கொண்டு தமிழ கூட கோர்வையா பேச மாட்டேங்கிறாங்க. கொண்டு வைத்துக் கொண்டு என்ன தமிழே வரலையே. தமிழர் நிலத்தை தமிழனாக்கா அதான் அந்திரா கேட்கிறாப்ல. இப்ப யாரு இருக்கா? ஸ்டாலின் அவர்களே என்ன சொன்னா, திரு ஸ்டாலின் அவர்களே வந்து தெலுங்குன்னு சொல்லுவாங்க. இதே ஸ்ரீதர் அவர்கள், நேற்று விவாதத்தில் கலந்து கொண்ட ஸ்ரீதர் அவர்கள், தேர்தலில் நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளருக்கு ஆதரவாக வாக்குகளை தெலுங்கில் சேகரிக்கிறார். தெலுங்கு பேசி வாக்கு கேட்கிற வீடியோ ஒன்று வைரல் ஆயிட்டு இருக்குது. இதெல்லாம் என்ன மாதிரியான வாதம்? சென்னை ஐனாவரம் தாகூர் நகர் பகுதிகளில் வீதி வீதியாக நடந்து சென்று பொதுமக்களிடம் தெலுங்கில் பேசி கரும்பு விவசாய சின்னத்தில் வாக்கு சேகரித்தார். இப்ப என்னங்கறதுக்கு திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடி கொண்டே இருக்குது. அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது. பச்சை தமிழனாக இந்த மண்ணை ஆட்சி செய்த முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள், இன்றைய முதலமைச்சர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள், இவங்களுக்கு அதை ஏத்துக்க மனசு கிடையாது. ஏன்னா இவங்க பேசுற தமிழ் தேசியம் என்பது ஒரு சாதி அடிப்படையிலான தமிழ் தேசியம். ஏன் என் குடி அடையாளத்தை நான் போடுறேன்? நாங்க என்ன தொழில் செஞ்சோம், நான் எங்க பூர்வீகம் எது, நாங்க வேறுது, என்னை தெரிஞ்சுக்கிட்டோம், எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம். என்ன இழிவு இருக்கு? ராமாதான் ஏன் ஐயா விட்டு விட்டீர்கள்? நான் எங்கடா விட்டேன்? இனிமேல் தான் விட போறேன். சரி, இப்ப இவங்களை கோட்பாட்டை விட்டுருவோம். இவங்க கோட்பாட்டில் வந்து ஒரு தமிழர் திராவிட கட்சியில் வந்தாக்கா அவங்களை ஏற்றுக்க முடியாது, அந்த கட்சி சரியில்லை, அந்த ஆட்சி சரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அண்ணாமலை ஆதரிக்கலாமா? இப்ப காங்கிரஸ்ல செல்வ பிறந்தகர் இருக்காரு, ஆமா, அவர் தமிழர் தானே. ஐயா ராமதாஸ் அவர்கள், அவரு தமிழ் தேசியம் கூட பேசுவாரு. அதன் திரும்ப அவர்கள் தமிழர் தானே. தமிழனாய் பிறந்த எல்லோரும் தமிழர்கள் இல்லை, தமிழ் உணர்வு வேண்டும். ஏன் இவ்வளவு சுத்தி வளர்க்கணும்? எதற்கு இவ்வளவு சுத்தி வளைக்கணும்? சிம்பிளா சொல்லுங்க, நான் முதலமைச்சர் ஆகணும் சொல்லிட்டு போங்க. நீங்க ஆமாங்க, அவ்வளவுதாங்க மேட்ரு. வாழ்நாள் முழுக்க இவங்களை தவிர யாருமே தமிழர் இல்லைங்கிற மாதிரி தான் இவங்க பேசுவாங்கன்னு வச்சுக்கோங்க. தமிழ்ல இவங்க தண்ணி ஊத்தியா வளர்க்குறாங்க, அதை மிதிக்காம இருந்தா போதாதா? 2026 சட்டப்பேரவை தேர்தலில் விஜயுடன் நாம் தமிழர் கட்சி கூட்டணி இல்லை என நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்திருக்கிறார். அப்ப கட்சியை கழிச்சிட வேண்டியது. அவர் ஒரு கருத்தை விதைச்சிட்டார் இளைஞர்கள்ட்ட. அவருடைய வாதத்தின்படி விஜய் அவர்கள் தமிழர். அவர் வாக்கு சேகரிக்கும் போது விஜய்க்கு வாக்களிக்க சென்று விடுவார்கள். சீமானின் வாக்கு சதவீதம் பெருமளவு என்ன ஆகும்? அடி வாங்கும். ஏன்னா அவரும் தமிழர், நீங்க தான் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கீங்க. கொல்லிக்கட்டை எடுத்து தலையில சொரிஞ்சுக்கிறதுமாங்க, அந்த மாதிரி சொரிஞ்சுக்கிட்டாரு சீமான். அவன் வாயை கொடுத்து மாட்டுமா, நான் பேனாவை கொடுத்து மாட்டிட்டேன். ஐயா ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.